உங்களுக்கு ஏன் பல்லு பல்ல வர வரையும் போயிருக்கு? உங்களுக்கு கூட தான் தப்பா 1 கிலோமீட்டர் போயிருக்கேன். தலம் தங்கம் நில்லுங்க, இங்க வாங்க. ஹேய், என்ன பண்ற? எனக்கு குழந்தைய கொஞ்சிதான் பிடிக்கும். அதுக்கு நான் போய் கொஞ்சிட்டு வந்துடுறேன். ஜுஜுஜு. சரி, போயிட்டு வா. A few minutes later. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளே காணோம். போய் பாப்போம். வரேன் இருங்க, கோப்பம் அவள மூஞ்ச பாரு, குழந்தைய கொஞ்சம் பிடிக்குமா? ஏப்பா பிடிப்பா, கிளம்பி. சி எந்திரி வா. இந்தா புடி, நான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இவன் வேற முறைப்பானே. ஐயா, சரி இரு, வேற வாங்கிட்டு வரேன். ஏய், 1 வாங்கட்டுமா 2 வாங்கட்டுமா? உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. என் லவ் ஸ்டோரியா? இல்ல, உங்க அப்பாவோடது. நான் ஸ்கூல் படிக்கும் போது அவளை பார்த்துட்டே இருப்பேன். மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்சால் இல்லடி. அப்ப ப்ரப்போஸ்லாம் பண்ணலையாங்க? ப்ரப்போஸ்லாம் பண்ணலங்க. ஆனா 2 பேரும் தற்செயலா ஒரே காலேஜ் சேர்ந்தோம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவ ரோட்ல நடந்து போவா, நான் அவளை பார்த்துட்டே இருப்பேன். ஒன் சைடா லவ் பண்ணிதான் போர் அடிக்கு தடி, டபுள் சைடா லவ் பண்ணதா ரொம்ப நாளா ரெடி. இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? சரி, நாளைக்கு பண்ணிப்போம். அப்போ காலேஜ்ல ப்ரப்போஸ் பண்ணலையா? இல்லங்க, ப்ரப்போஸ்லாம் பண்ணலங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மேரேஜுங்க. மேரேஜ் ஆயிட்டா உங்களுக்கு? என்னங்க சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன். மேரேஜ் கெட்டப்ல சாரி கட்டி அவ்வளோ அழகா இருந்தா. மேரேஜ் அவளுக்கும் இன்னொரு பையனுக்கு நடந்துச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன். எப்படிங்க லவ் ஸ்டோரி? லவ் ஸ்டோரிக்கெல்லாம் குசு தான் விடணும். ஏய், சீக்கிரம் ஒரு ஆளு கூப்பிடுங்கடா, டைம் ஆயிட்டா. இருடா, சுருட்ட வரான் இருக்கான்டா. வர சொல்லிட்டா. சுருட்ட வந்தான்டா. டேய், யாரு மச்சான் அவன்? ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. டேய், ப்ரோ பிளேயர் அவன். ப்ரோ பிளேயரா? அப்ப இன்னைக்கு கன்ஃபார்ம் போயதான். சோ தாய். டேய், என்ன எமோட்ரா அது? வித்தியாசமா இருக்கு. ஏய், நான் தான் சொன்னேனா ப்ரோ பிளேயர் அவன். என்ன சொல்ற? சதறதுதான் இன்னைக்கு. நம்ம தான் இன்னைக்கு போய் ஸ்டார்ட் பண்றடா. சுருட்ட சூரோட போறடா. அப்படி ஏகேமே. ஏன்டா நீங்களா ஒரு டீம்மேட்டடா? லூட் அடிக்கங்கனாச்சும் விடுறானுங்களா? நான் கிளாக் டவர் போய் லூட் அடிக்கிறேன்டா, போங்கடா. ஐயே, எங்க இருந்தா சொல்றானுங்க? பண்ணி போயிடுவோம். புளிய மரம் தான் போய் குளோவாலு. மச்சான், நாக்காயிட்டோம்டா. என்னடா நீங்க என்ன லூட்டும் அடிக்க விட மாட்டீங்க, கில்லும் அடிக்க மாட்டீங்க. எரிச்சல் ஆகுதுடா. வரண்டா, இருங்கடா. மச்சான், அமௌண்ட்லாம் போறாங்க, சீக்கிரம் வாடா. அமௌண்ட்லாம் போறாங்களா? அதோ வந்துட்டே இருக்கடா, வரண்டா இருக்கடா. அம்மா, அந்த ப்ரோ பிளேயர் எங்கடா இருக்கான்? சுருட்டா அவன் எங்கனே தெரியலடா. ஐயோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. யாரும் இல்ல, வண்டி எடுக்க வேண்டியதான். என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. ஐயோ ஐயோ, ஓர ராஜ்குமார். பாபர் ஒன்னா எடுக்கலாம். பைக் ஓனரா, ஓர ஓர. இவனும் நம்பால் தானே. ப்ரோ வெல்கம் டு அவர் டீம். வாங்க ஒன்னா எடுக்கலாம். ஏய், சாவியில் எடுத்துட்டு வரடா. பைக் ஓனரா, ஓடுங்கடி. இவனும் நம்ம கேஸ் தானே. சீச்சி ப்ரோ, என்கிட்ட கொடுங்க, நான் திறக்கிறேன். வாங்க வாங்க ஒன்னா எடுக்கலாம். பாஸ், யாரோ வராங்க. அவனும் நம்மள மாதிரி திருடுனா தான் இருப்பான். நீ ஒயரா ப்ரோ, அந்த சாவி கொடு. ஐ, ஓபன் ஆயிட்டே. ஐயோ ஐயோ, இவன் தான் ஓனரோ. ஐயா, இவர்கிட்ட கேம் விளையாட முடியாது போலியே.
சரி படுத்துட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பார்ப்போம். A few minutes later. என்னமோ இவர் சின்ன வயசுல போன் பார்க்காத மாரி. யோ ஆயோ. ஏ செல்லம், தம்பி நீ தூங்கலன்னு தெரியுமா? அங்க வர நடிக்காத தம்பி, அங்க வர சிரிப்பு வருதுறாளே, சிரிப்பு வருதுரா. உதடு ஒரு பக்கம் தூக்குது, வாய் ஒதுங்குது. சிரிப்ப பாருங்கடாடே, சிரிக்க. அவன் பாடம் கொப்பமா. என்னடா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. ஏன்டா கொடியை மாத்தி குத்திருக்க? எது கரெக்டா தான் ஊத்திருக்கேன். ஒரு பச்சை தான் மேல வரும். ஆமா இப்பதான் கரெக்டு தான். டேய் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்டா. பாத்தியா பணக்காரன் பிளாக் டிஃபரெண்டா ஊத்திருக்கான். ஆமா ஆமா. டேய் உன பீடி சாப் ஒண்ணே வாசனாங்கடா. ஒண்ணே வாசம். ஆமாடா. என்னடா கொடியை தலையில குத்திருக்க? டேய் நான் கட்டாண்டா குத்திருக்கான். ஆனா கொடி கும்ப பாடுறா. ஐயோ வர பீட்டிக்கார பக்கம் இருக்கான்டா. A few minutes later. பச்சை சார் பச்சை பச்சையா பச்சை சார் ஆரஞ்சு சார் ஆரஞ்சு சார் வெள்ளை சார் வெள்ளை சார் அடுத்து அடுத்து பச்சை சார் மறக்குமா மறக்கா சார் மறக்க ப்ரோ ஊர்ல இருந்து வந்தேன். பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல ப்ரோ. கையில காசே இல்லை ப்ரோ. ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடுவேன் ப்ரோ. சரி இரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல இருக்கட்டும். எங்கேருந்தா வரணும்னு தெரியல. பேக மாட்டோம் வந்து டீசெண்டா வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கு. அதுவும் ஏர்போர்ட்ல வந்து பஸ்ஸுக்கு காசுக்கிட்டு நிக்கிறான். அதுவும் ஏர்போர்ட்லயே. ஆமாங்க இது ஏர்போர்ட்ல. ஷிசுகா பிரசன்ட் சார். புர் புர். ஷிசுகா நீங்க நியூ ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. ஓகே சார். மை நேம் இஸ் சுசுகா. சுசுகா இல்லடா குசுகா. மை ஃபாதர் நேம் இஸ் டோரிமான். மை ஆம்பிஷன் இஸ் பாம்பு போடுறது. ராஜா. ஏய் சுருட்ட நேக்கா சுசுகாக்கு ரூட் விடுறான் போல. டேய் சுருட்ட என்ன கண்ணு சுசுகா பக்கம் ஒதுங்குது? டேய் நான் சுசுகாவை லவ் பண்றேன்டா. லவ்லாம் பண்ணு, ஆனா அவ பக்கத்துல போனா மாஸ்க் போட்டு போ. போட்டு போலனா அவ போட்டுருவா. எல்லாம் மீறி போயிட்டு இருக்க ராஜே. நீ தொட நிறுத்திக்க. நீ அங்கே நிறுத்திருந்தா நாங்க ஏன் அவளை பேசிருக்க போறோம்? பண்ணி வாங்குறா ஒண்ணு விட மாட்டேன்டா. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? கடுப்பா அதுமா உன்கிட்ட பேசுறதுக்கு டென்ஷன் ஆகுதுமா. போன் அடிச்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தாமா இருக்க. போனை உன்கிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு. யார்டா அப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா தாண்டா எப்ப போன் அடிச்சாலும் திட்டிட்டே இருக்காங்கடா. டேய் அம்மா இல்லாதவங்களுக்கு தான்டா தெரியும். அம்மா திட்டுறதெல்லாம் திருக்குறள் மாதிரினே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க. என்ன நமக்கே அழுவ வருது? சுருட்ட அழுவாதடா, சுருட்ட அழுவாத. நீ எங்க போற? நீ காணு பச்சை ஊத்திருக்கான் பாரா. ஆமாண்டா. ஏய் கைய விடுங்கடா. என்ன லவ்வா? ஏய் லவ்லாம் இல்லடா. அப்ப கலா யாரு? எங்க அம்மாடா. நான் இங்கே பாட. ஐயா பாஸ் அம்மா சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வீடியோ சுருட்ட கன்ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. அட நீங்க வேற அம்மா நல்லா அழுகுறான் பாஸ் அவன். அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி வைங்க எடுத்துட்டு வரேன். டேய் நாளைக்கு எல்லாம் கன்ஃபார்மா டூர் போயிடலாம்டா. நான் டூர் வரலடா. ஏன்டா வரல? நான் டூர் வந்துட்டேனா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கடா.
வரான் சந்திரமுகி அக்கா அவன் மேல ஏறி அடி கிழி செஞ்சிருக்கா. மிதிச்சிட்டான். என்ன நம்ம மேல வெயிட்டா இருக்கு? எக்கோ அவன் தானக்கா மிதிச்சான், நீ என்னக்கா என் மேல ஏறி உட்காந்துருக்கியா? கொஞ்சம் உன் காலை எடுத்து பாரு. யோ ஐயோ ஐயோ என்ன பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்றது இப்போ? கபடி 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 கபடி. என்ன உள்ளே வந்துட்டு? ஹே ஸ்ரீ ப்ளே சாமி சாங். போட்டுட்டா போச்சு. ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தல்ல பீரோ சாவி வர எங்க வச்சேன்னு தெரியல. நான் சந்திரமுகி. ஏன் சந்திரமுகிற? போய் கக்கஸ்ல முக்கு. வெல்கம் டு யோ சமையல். சொல்லுக்கா சீக்கிரம் சொல்லுக்கா. இப்போ நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துல சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதான்க்கா வேணும், 5 நிமிஷம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கத்துல கடலப்பருப்பு இருக்கா? இருக்கு. அந்த கடலப்பருப்பு எடுத்து 5 மணி நேரம் ஊற போடுங்க. எக்கோ என்ன நீ 5 நிமிஷத்துல சமைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பே 5 மணி நேரம் ஊற போட சொல்ற? சரி பயப்பட வேணாம். அப்போ நம்ம வீட்ல உள்ள பொருள் வச்சு சமைக்கலாம். அப்படி சொல்லுக்கா. இப்போ எண்ணெய் சட்டி எடுத்து அடுப்புல வைங்க. வச்சாச்சு. அதுல முந்திரி, திராட்சை, பாதாம், குங்குமப்பூ, 500 கிராம் நெய். எக்கோ வீட்ல உள்ள பொருள்னு சொல்லிட்டு வீட்ல இல்லாத பொருளா சொல்லிட்டு இருக்க? தம்பி அப்போ உங்க வீட்ல என்னதான் இருக்கு? ஏக்கா எங்க வீட்ல தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதான் இருக்கு. சரி அப்போ அதை வச்சு ஒரு சமையல் பண்ணிடலாம் வாங்க. அப்படி சொல்லுங்க. தக்காளிய நறுக்குன்னு நறுக்கி எறிங்க. உருளைக்கிழங்கு எடுத்து உருட்டி தள்ளுங்க. வெங்காயத்தை எடுத்து வேற மாதிரி நறுக்குங்க. கத்திரிக்காவை சும்மா கதற விடுங்க. கதற விட்டாச்சு. அடுத்து நறுக்குன காய்கறி எல்லாம் சட்டில எடுத்து போடுங்க. போட்டாச்சு. அதுல தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. தேவையான அளவு போடணுமா? தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுங்க. எக்கோ தேவையான அளவு என்னன்னு தெரியாம தான் நானே வீடியோ பார்த்து சமைக்கிறேன். இப்பயும் தேவையான அளவுன்னு சொன்னா எப்படிக்கா? ஒழுங்கா 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா சொல்லுக்கா. அது தெரியாம தானே தேவையான அளவுன்னு சொல்றது. சரி விடு, உனக்கு ஈஸியா சாப்பிடுற மாதிரி நான் இப்ப சொல்றேன். சொல்லுக்கா. மூடிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுறா பண்ணாட. சின்ன வயசுல படிச்சீங்களா இல்லையாடா? ஏபிசி வச்சு தெரியுமா தெரியாதா? ஏ ஃபார் என்னடா? ஆப்பிள் சார். பி ஃபார்? பிக் ஆப்பிள் சார். சி ஃபார்? சின்ன ஆப்பிள் சார். அப்போ டி ஃபார்? டி ஃபார் திடீர் ஆப்பிள் சார். தம்பி நான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு அரைஞ்சு போடுவோம். மூஞ்சி மாறியும். திடீர் ஆப்பிளா? ராஜகுமாரே நீ நல்லா படிப்பன்னு நினைக்கிறேன். ஏ ஃபார் என்னடா? ஏ ஃபார் ஏடபிள்யூஎம் சார். பி ஃபார்? பிஆர் ரேங்க்டு சார். சி ஃபார்? சிஎஸ் ரேங்க்டு சார். டி ஃபார்? டேஞ்சர் ஜோன். அப்போ இ ஃபார்? ஈஸி கேம். ஓ இலவச நெருப்பா? ஆமா சார், நான் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு தூடு தூப்பிடுவேன். மூஞ்சி மாறியும் பாரு. அடிக்க சொன்னா கேம் விளையாடுது, கேம் பைத்தியம். அடுத்து நம்மள்ட்ட கேட்பாரு. சுருட்ட இவ்வளோ பெரிய முடி கடியில ஒரு பெரிய மூளை இருக்குன்னு நம்புறேன். ஏ ஃபார் என்ன? ஆண்ட்ரியா சார். பி ஃபார்? பானு சார். சி ஃபார்? சித்ரா சார். டி ஃபார்? திவ்யா சார். பொண்ணுங்க நேம் தவிர்த்து வேற எதுனா சொல்லு. ஒய் ஃபார் என்ன? ஆயோ சார். அப்போ ஜி ஃபார்? கோப்பனை போட்டு குப்பர் அடிக்க. டி ஃபார்? தாத்தாவை தலையில் அடிக்க. ஆர் ஃபார்? ராஜு பயலுக்கு சட்டங்கோப்பன்ட்ட மாதிரி. ஐயோ அவசரப்பட்டு வாய விட்டோம். டார்கெட் வர 250. ஏண்டா ஊருக்குள்ள இருக்கிறது 4 சந்து தான். எங்கடா போயிருப்பான்? தெரியல எங்க போனானே. சரி நீ அங்க போய் பாரு, அங்க பாக்க. மஞ்சள் கலர் ஏதோ தெரியுதே. தெரியாது. கிடைச்சனா இல்லையா? நோ எங்க போனானே தெரியல. நானும் அவனை தானே தேடிட்டு இருக்கான். அங்கிட்டு போய் பாருடா. இல்ல அங்க போய் பாக்குறான். அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஒன்னும் கண்ணிலே போடக்கூடாது. பேசாம குண்டு போட்டாலும் பரவாயில்ல, துபாய்க்கே போயிடுமா?